Hello friends, welcome to my food hub. இன்னைக்கு Szechuan Chicken Noodles எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து 300 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத கோழிக்கறி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நம்ம வந்து இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிருவோம். இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்த நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கரலாம். நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உள்ள நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி நூடுல்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கரலாம். இப்போ அதை வந்து சேர்த்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நூடுல்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கரலாம். இது ஃபுல்லாக நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை வேக வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம வந்து சிக்கனை வந்து பொரித்து எடுத்துக்கரலாம். இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேனில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து அதை நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி, உங்களுக்கு ஆயில் சேர்க்கையிலேயே நான் வந்து வீடியோவை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கரலாம். இந்த ஷேஸ்வான் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஷேஸ்வான் சாஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் நான் உங்களுக்கு வீடியோவில் எடுக்கலை. நான் வந்து அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் எடுத்து போடுறேன். அந்த சாஸ் சேர்த்தா தான் அந்த நூடுல்ஸுடைய அந்த டேஸ்ட், அந்த ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து செஞ்சுருக்கேன். நான் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நான் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே ஆயிலில் நான் வந்து 2 எக்கு சேர்த்துக்கிறேன். வந்து 2 எக்ஸை வந்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுக்கு வந்து நான் சால்ட்டு சேர்க்கலை. அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு சால்ட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அது வந்து நம்ம நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணியாச்சு. எடுத்து தனியாக வச்சுக்கரலாம். நான் அதுக்கப்புறம் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் சேர்க்கலை. அந்த இருக்கிற ஆயில்லையே தான் நான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 கார்லிக்கை நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 5 பீஸ் ஆஃப் கார்லிக் எடுத்து இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஆனியனை நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 மட்டும் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம். ஆனியன் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கரலாம். இதுக்கப்புறம் நான் வந்து பெல் பெப்பர் சேர்க்க போகிறேன். கொடமிளகாய், ஒரு கொடமிளகாய் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கரலாம். நீங்கள் வந்து கேரட் வேணுன்னா கேரட் கூட சேர்த்துக்கரலாம். இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கேபேஜ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கரலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்காக நான் வந்து 1 டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுக்கப்புறம் நான் வந்து சோயா சாஸ் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம சைனீஸ் டிஷ் பண்ணுறோன்னாலே நமக்கு வந்து இந்த சோயா சாஸ், வினிகர் இது எல்லாமே நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் அதோடைய அந்த ரியல் டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து ஷேஸ்வான் சாஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஹாட் பெப்பர் சாஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். நம்மளுடைய சிக்கன், வெஜிடபிள், நூடுல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி சால்ட் தேவைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கரலாம். எனக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த ஷேஸ்வான் சாஸும் அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த எக்கையும் சேர்த்துருவோம். இதை சேர்த்து இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஷேஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக அதே ரியல் டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த நூடுல்ஸ். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அந்த ரியல் ஷேஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் டேஸ்ட் அப்படியே வந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டு கிடச்சிருச்சு. நான் வந்து கடைசியாக அந்த ஷேஸ்வான் சாஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.